ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது. நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்றோம், எதுக்காக வேலை பார்க்கணும், நம்ம ரெண்டும் ஏன் பேசிட்டு இருக்கோம், இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அப்போ இந்த பதில்கள் தெரியாத ஒன்றுக்கு பதில் கிடைக்கிறதா ஆன்மீகம்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு தேவை வருது, திடீர்னு ஒரு வாழ்க்கை சிக்கலாகுது, இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, நான் முடிவெடுக்க முடியல, முடிவெடுக்கிறதுல சிக்கல் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஒரு பயமாக இருக்குது, ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்குன்றது எனக்கு ஐடியாவே இல்லை, ஒரு குழப்பமாக இருக்குது, வாழ்வோமா சாவோமான்ற நிறைய கொஸ்டின் இருக்கும்போது இந்த ஜோதிடரை நாடி இதை ஜோசிக்காரங்க கொஞ்சம் குழப்பி ஆன்மீகத்தையும் சேர்த்து, அப்போ ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இருக்கான ஆன்மீகவாதிகள் ஜோசியத்தை நம்பினாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே துறையை சொல்கிறதுனால. அப்போ என்னன்னா, ஒரு பக்கமாக ஜோசியம் பாருங்கள், ஒரு பக்கமாக தீராத கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த கடவுளை கும்பிடணுன்ற அவசியம் எங்கேயுமே இல்லை, எல்லாமே ஒரே கடவுள் தானே. இந்த கோயிலுக்கு போனாது, இந்த கோயிலுக்கு போனாது, இந்த பிரச்சனை செய்யணும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கடன் நேர்த்தி கடன்ருங்க, இந்த பரிகாரம் செய்யுங்கிறதெல்லாம் சும்மா. அதெல்லாம் வரவங்க இடையில வரவங்க வாயில் வந்து உருட்டி விடுற மாதிரி தான். குழந்தை பிறக்கிறப்ப பார்க்கலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே இத்தனை தேதி பிறக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போல்லாம் பார்க்கலாம் இந்த குழந்தை என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஆனால் ஜோசியம் தெரிஞ்சா பாருங்க, உள்ள பிறந்ததுனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதனால அப்பனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஜோசிக்காரங்க சொல்லிக்கிறேன், அந்த பிள்ளை பிறந்தது தான் நீ உருட்டாமல் போயிட்டேன்னு. அப்போ அந்த பையனை வெளியேற்று. அப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு, இது கேட்குறதுக்கு ஒரு அப்பன் தெருவுக்கு வந்துடுவான்றப்ப இந்த பையனை கூட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறது, தத்து கொடுத்துட்றது, அத்தை வீட்டில் சித்தி வீட்டில் விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அதே மாதிரி பிள்ளை பிறந்தது தான் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை குழந்தைங்கிறது தெய்வம். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை சார்ந்து எல்லாத்தையும் குறை சொல்கிறது. ஜாதகம் பார்த்து தான் செட் ஆச்சா, பொருத்தம் கரெக்டாக இருக்கான கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கல்யாணம் கூட ஃபெயிலியரில் போயிருந்திருக்கு. பட் இன்னும் சில கல்யாணங்கள் ஜாதகம் பார்க்காமையே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எதையுமே நீங்கள் நம்ப தேவையில்லைங்க. எதற்காக திருமண பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பயத்துக்கு தான் பார்க்கணும். எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு கண்கூட தெரியுது. இப்போ நம்ம பிள்ளையும் இப்படி ஆயிடக்கூடாதுன்ற பயம். இதை பொதுவாக ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்காம இவங்க என்ன செய்யணும், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க. நட்சத்திர பொருத்தம் சுத்தமாகவே டுபாக்குரு, அது ஒன்றுக்கும் உதவாது. உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் பரவாயில்லாமல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுனா, உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும், அதை வெளிப்படுத்தி சொல்கிறதே தவிர அதுக்குன்னு உங்கள் ஜாதகம் ஒன்றுமில்லாத ஜாதகம்ன்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிருப்பீங்க, உங்கள் பொண்டாட்டி வந்ததுனால நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முரண்பட்ட விஷயம். இப்போ ஜாதகத்தினால தான் இந்த மாதிரி விதத்தில் பிறந்தாரு, இல்லை இப்படி தான் வாழ்க்கை நடத்துகிறாரு, இப்படி தான் அவருடைய எண்டு வாழ்க்கை, இப்படி தான் முடிவடையுங்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இது சாத்தியமா? அப்படிதான் இல்லைங்க. ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வெங்கட். எல்லாருக்குமே அவங்களுடைய ராசி எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய ஜோசியம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆர்வத்தை அது ஃபுல்ஃபில் ஆக்குற விதத்துல இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு நம்மளுடைய ராஜநாடி ஜோசியர் கே பார்த்திபன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், பட் எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டா இருக்கு. அந்த ராஜநாடி உங்க பேருக்கு முன்னாடியே இருக்கு இல்லையா, அந்த ராஜநாடின்னு என்னங்க ஐயா? நாடி அப்படின்றது நிறைய பேர் இந்த கைரேகையை வச்சு பார்க்கறது அது அப்படின்னு சொல்லுவாங்க. கைரேகையை வச்சு ஓலை எடுத்து படிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஜீவநாடின்னு சொல்கிறோம். இது நாடி ஜோசியம் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய தமிழ் பேர் நாடி. ஜோதிடம்ங்கிறது சமஸ்கிருதம், நாடிங்கிறது தமிழ், அதனுடைய தமிழ் பெயர். ஜீவநாடிங்கிறது தான் அந்த கைரேகையை வச்சு ஓலையை வச்சு படிக்கிறது. இது ஜோசியம் கிடையாது, அது ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்கிறாங்க, அது கைரேகை சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோதிடம் என்பது எல்லாரும் பயன்படுத்துறது போல் ஒரு பிறந்த தேதி, பிறந்த நேரங்களை வச்சு நம்ம பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்கிறது தான் ஜோசியம். அதை தமிழில் சொல்கிறதுனால ராஜநாடி அப்படின்னு பேர் வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் இப்போ ஜோசியம் பார்க்குறேன். என்கிட்ட ஒரு 2500-3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க ஐயா. நிறைய டிவோஷனல் சேனலில் நம்மள மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு பர்சனல் டவுட் இருக்கு. ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான, அல்லது வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு காரணம் இல்லாத, இல்லைன்னா ஏதோ ஒரு வேற ஒரு நம்மளுக்கு புரியாத, இனம் புரியாத ஒரு சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியுமோ யாருக்குமே தெரியாது. இது எங்கே போய் நிற்குது, எதற்காக பிறந்தோம் அப்படின்ற கேள்வி நிறைய இருக்குது. இப்போ எத்தனை ஞானிகள், எத்தனை சித்தர்கள் சொன்னாலும், இப்போ எல்லா புக்கையும் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பேன். இதுக்கு முன்னால் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு ஒரே கேள்வியாக கேட்டோம்னா பதில் கிடையாது, இல்லைங்களா? நம்மளுக்கு எந்த பதிலுமே கிடையாது. நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக வேலை பார்க்குறோம், நம்ம ரெண்டும் ஏன் பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அப்போ இந்த பதில்கள் தெரியாத ஒன்றுக்கு பதில் கிடைக்கிறதா ஆன்மீகம்னு சொல்கிறாங்க.
இப்ப பதில் தெரியாதுன்றப்போ நம்ம வாழ்க்கைக்கும் பதில் தெரியாதனால ஒருவேளை ஜோசியமும் ஆன்மீகமா இருக்குமோ, தெய்வீகமா இருக்குமோ, ஆலயங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமோன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்களே தவிர, ஜோதிடம் என்பது பியூரா உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டி தெரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு தேவை வருது, திடீர்னு ஒரு வாழ்க்கை சிக்கலாகுது, இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, நான் முடிவெடுக்க முடியல, முடிவெடுக்கிறதுல சிக்கல் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஒரு பயமாக இருக்குது, ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்குன்றது எனக்கு ஐடியாவே இல்லை, ஒரு குழப்பமாக இருக்குது, வாழ்வோமா சாவாமான்ற நிறைய கொஸ்டின் இருக்கும்போது இந்த ஜோசிடரை நாடி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியம் பயன்படுது. இது என்னன்னா வாழ்க்கையை பற்றியே ரெண்டுமே விவரிக்கிறதுனால, நம்முடைய விளங்காத இனம் புரியாத சில விஷயங்களை ரெண்டுமே விவரித்து சொல்றதுனால ரெண்டையுமே ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ஜோசிக்காரங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி மடை திருப்புறது பரிகாரம் சொல்றதெல்லாம் காரணம் தான். அப்ப என்ன, ரெண்டுமே புரியாது, ரெண்டுமே இனம் புரியாது, ரெண்டுமே நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா இதுக்கு பின்னால பேக்கெட்ல ஏதோ ஒரு வேற ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பிறந்ததுக்கு வேற காரணங்கள் இருக்கு, இங்க பிறந்தது வந்து ஒரு கர்மா அல்லது வினையினுடைய தீவினையினுடைய நல்வினையினுடைய நீட்சி அப்படிங்கக்கூடிய நன்மைகளாம் அந்த அந்த நம்பிக்கை இருக்குன்றதுனால ரெண்டுமே அதை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியும். அப்படிங்கிறப்ப என்னோட வாழ்க்கை முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டதுன்றதுனால ரெண்டையுமே ஒன்றா இருக்குமோ, ஒருவேளை ஆன்மீகத்துக்கு போனால் அதில் விளக்கங்கள் கிடைக்குமோ, ஆனால் விடிவு காலம் கிடைக்குமோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆன்மீகம் பியூரா வந்து நம்மளுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு, வினையை அழிப்பதற்கு வழி சொல்லுது அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து வினையை பற்றி பேசுறதுனால ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆன்மீகம் என்பது வினையை தீர்க்கக்கூடியது, கர்மாவை கழிக்கக்கூடியது. ஆனால் அங்கே போய் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து இறை வழிபாடு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையினுடைய சுகங்களை அர்ப்பணிக்கிறது இல்லைங்களா, ஒரு எல்லாத்தையும் அர்ப்பணித்து நான் இறைவனுக்காக என்னுடைய சிஸ்டத்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு சபரிமலைக்கே கோயில் மாலை போடுறோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சில விஷயங்கள் செய்யக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், பியூராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் விட்டு கொடுத்து தான் இறைவனை பார்க்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ஒரு 40 நாள் புரிஞ்சுக்கிறோம், அதை வருஷம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். அப்போ நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்க இதெல்லாம் எதை விடணும்னு நினச்சோமோ அதெல்லாம் வேணும்னு வேண்டுறாங்க இல்லையா. அப்போ ஒரு இல்வாழ்க்கை வேணாம், இல்வாழ்க்கையை புறக்கணிப்போம், கொஞ்ச நாளைக்கு இல்வாழ்க்கை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் என்ன செய்யறாங்கன்னா கோயிலுக்கு போய் அதே பொண்டாட்டி வேணும்னு வேண்டுறான். அப்போ முரண்படுறாங்க. அப்போ ஜோசிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கே வழிவிடுறான், உனக்கு கல்யாணம் ஆகலே இந்த கோயிலுக்கு போகிறான், கல்யாணம் 2 கல்யாணம் இருக்கா இந்த கோயிலுக்கு போகிறான், கடன் இருக்கா இந்த கோயிலுக்கு போகிறான், கோடீஸ்வரன் ஆகணுமா இந்த கோயிலை படுத்துங்கிறான். இப்படி மக்களை வந்து எந்த இதெல்லாம் வெறுத்துட்டு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகணுமோ, நம்மளை வந்து ஒரு 2 ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று, என்னோட வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அபிமானம், அபிலாசைகள், ஆர்வங்கள், ஆசைகள் எல்லாமே இந்த டைரக்ஷன். இறைவன்கிறது வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஆப்போசிட்ல வரக்கூடிய டைரக்ஷன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இறைவன்ட்டு போயிட்டு ஆப்போசிட்ல போறது வழி கேட்கறாங்க. இப்போ ரெண்டும் முரண்பட்ட இது. அப்போ என்னன்னா, ஜோசியம் என்பது இந்த பக்கம் போகாம இது தனி ரூட் என்னன்னா, இது வந்து யாருடைய வாழ்க்கையை மாத்தாது. உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகுது, இந்த வாழ்க்கை எப்படி போகும். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு டிவோர்ஸுக்கோ இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ல குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் மண்டைக்குள்ள ஒரு குழப்பமாவே இருக்குது, இது அப்படியே வாழ்க்கை கெட்டு போயிருமா. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு கார் வாங்குறாங்க, 2 பேரும் ஒன்றா வாழ்வு தான் வாங்குறாங்க. நாளைக்கு வந்து அந்த கார் 2ஆ போகணும், வீடு 2ஆ போகணும், வாழ்க்கை 2ஆ போகணும். நாளைக்கு இது என்னோட வாழ்க்கை யாரோட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு குழப்பம் வரும்பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து என்னோட லைஃப் எப்படி தான் போகுது அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு 2 கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க, ஆல்ரெடி பாதி முடிவில் இருப்பாங்க. ஜோசியரை பார்க்குறப்போ உங்களுக்கு சில விஷயங்கள், உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் இல்லாமல் முடிவு எடுப்பதற்கு, இல்லைன்னா இந்த முடிவு எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியம் உதவுது. இதை ஜோசிக்காரங்க கொஞ்சம் குழப்பி ஆன்மீகத்தையும் சேர்த்து, அப்போ ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இருக்கான ஆன்மீகவாதிகள் ஜோசியத்தை நம்பினாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே துறையை சொல்றதுனால. அப்போ என்னன்னா, ஒரு பக்கமாக ஜோசியம் பாருங்க, ஒரு பக்கமாக தீராத கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த கடவுளை கும்பிடணுன்ற அவசியம் எங்கேயுமே இல்லை, எல்லாம் ஒரே கடவுள் தானே. அப்போ இந்த கோயிலுக்கு போனாது, இந்த கோயிலுக்கு போனாது, இந்த பிரச்சனை தீர்னா இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கடன் நேர்த்தி கடன் இருங்க, இந்த பரிகாரம் செய்யுங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து வரவங்க இடையில வரவங்க வாயில் வந்து உருட்டி விடுற மாதிரி தான். இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஹார்ட் பிரச்சனைக்கு யூடியூப்ல தேடினீங்கன்னா என்ன கிடைக்கும், போண்டா சாப்பிடாத, பஜ்ஜி சாப்பிடாத, இந்த ஆயிலை யூஸ் பண்ணி அந்த ஆயிலை யூஸ் பண்ணி எப்படி உருட்டுறாங்களோ, ஹார்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு டாக்டர்கிட்ட போட சொல்லுவார். சரிங்களா, ஆயிலே சாப்பிடாதுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடப்போறான். ஆயிலா சாப்பிட்றவன் ஹார்ட் நல்லா இருக்கிறவங்க இருக்கணும். அப்போ இதுக்கு தொடர்பு இல்லைன்னு இருந்தாலும் ஜோசிக்காரங்க குழப்பி வர்றதுனால மக்களுக்கு இது மாதிரி கன்ஃபியூஸ் வருது. அப்போ ஆலயங்கள், வழிபாடுகள், அப்புறமா ஆன்மீகம், இது சம்மந்தமான விஷயங்கள் தனி. இதுக்குள்ளே போயிட்டா நீங்கள் ஜோசியத்தை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இறைவன் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறமா ஜோசியம் எது இருக்கு. இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துறாரு அப்படின்றதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் பற்றி, பிரச்சனைகள் பற்றி கவலைகள் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் இறைவன் பாதத்திலேயே சரணாகதி கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம். நம்மளுக்கு இறைவனையும் கடந்து நம்மளுக்கு பயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன ஆகுன்ற மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஜோசியரை போய் பார்க்குறோம், இறைவன் நம்பி தான் நான் வந்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா. என்கிட்ட
நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டே போட்டிருக்கேன். எனக்கு வந்து மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா என்கிட்ட வரவங்க கடவுளுக்கு பாத்திரமானவர்களாக தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க, ஆன்மீகவாதிகளாக தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. பிறகும் கூட என்னிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா? ஜாதகம் பார்க்கறது எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கை மேலே நம்பிக்கையோ இல்லைனா குழப்பமோ இல்லைனா முடிவு தெரியாதது. இறைவனுடைய பாதத்தை பிடிச்சதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு அந்த குழப்பம் அப்படின்றப்ப இந்த முரண்பட்ட சிந்தனைகள் அப்போ ரெண்டையுமே பேரலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இறைவன் மேலே. அப்போ எல்லாத்தையுமே இறைவன்ட்ட நான் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ வீதி விடங்கன்னு வந்து மனுநீதி சோழனுடைய பையன் வந்து வீதி விடங்கன். அப்போ மனுநீதி சோழன் வந்து அந்த வீதி விடங்கன் வந்து ஒரு கன்றுக்குட்டியை கொண்டுட்டார் சரிங்களா? அதுக்காக வந்து இந்த மாடு வந்து பெல் அடித்து அதை கொண்டாங்க. வீதி விடங்கன் வந்து மனுநீதி சோழனுடைய 68 வயசுலாம் பிறந்தார். அந்த 68 வயசு வரைக்கும் பெரிய சிவாச்சாரியாராக இருந்த அந்த மனுநீதி சோழன் கடைசி வரைக்கும் எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கல. கடைசியாக ஒரு 66 வயசில் போய் கடவுள்கிட்ட போயிட்டு, நான் எனக்காக கேட்கல, கூசுது எனக்காக ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக அருவருப்பார் உடல்லாம் ஒரு மாதிரி நமங்குது. எதுக்கு அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு சொல்லி இறைவன்ட்ட கேட்குறேன். இறைவன்ட்ட அதை கேட்கவே கூடாது. இறைவன்ட்ட என்ன கேட்கணும்னா, எனக்கு முக்தி கொடு, எனக்கு பிறவா நிலை கொடு, இந்த பந்தங்களை வந்து இந்த பிறவி பந்தங்களை எனக்கு அறுத்துரு, நான் வந்து உன்னுடைய பாத கமலங்களை சரணடைன்னு தான் கேட்கணும். இருந்தாலும் என்னுடைய ஏதோ ஒரு வேண்டாத விதி அப்படின்றதுனால அவங்ககிட்ட கேட்க வேண்டிய சூழல் இருக்கு. அதுவும் மக்கள் சேவையை தொடர்ந்து என்னுடைய ஜெனட்டிக் செய்யணுன்றதுக்காக நான் அந்த இதை கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருவருப்பாகி கஷ்டப்பட்டு ரொம்ப கூனி குறுகி எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுன்னு கேட்குறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா, இந்த பிள்ளையை கொடு, பொண்டாட்டியை கொடுன்னு கேட்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கான சிஸ்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இறைவன்ட்ட போய் நம்ம வந்து சரணாகதி அடையணும். இந்த பக்கமாக நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஜோசியத்தை பயன்படுத்திக்கலாம். அப்போ இது மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை இல்லை. இது ரெண்டையும் குழப்பிக்கிட்டு ஜோசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்கிறப்ப அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வாழ்க்கை ஏதோ மாற்றிட முடியுமோ அப்படின்னு நம்பிக்கிறது ஒரு முரண்பட்ட சிந்தனை. அப்போ வாழ்க்கை எப்பயுமே மாறாது. ஒரு பக்கம் விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது என்னும் பொழுது உங்களுடைய எந்த முயற்சியும் வாழ்க்கையை மாற்ற போகிறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணதே இறைவன் தான் அப்படிங்கிறப்ப அதில் குறையும் கிடையாது. நான் சொல்கிறது சரிதானங்களா? இறைவன் தான் டிசைன் பண்ணிக்கிறார் உங்கள் வாழ்க்கைங்கிறப்ப அதில் எப்படி குறை வந்துடும்? அவர் பெர்ஃபெக்டான ஆள் இல்லையா? அப்போ பெர்ஃபெக்டாக தான் டிசைன் பண்ணிக்கிறார். அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இது ரொம்ப கன்ஃபியூஸாக கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைவனை கும்பிடுங்க தனியாக, இறைவன்கிட்ட நன்றி உணர்வாருங்க, எல்லாமே செய்யுங்க. அது ஆன்மீகம். நம்மளுடைய வாழ்க்கையை தனியாக ஃபேஸ் பண்ணி கொண்டு போங்க. இடையில இடையூறுகள் வரத்தான் செய்யும். இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணுன்றத ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு ஜோசிக்கார்கிட்ட ஐடியா கேட்காதீங்க. இது என்னவா முடியுன்ற ஒரு ஒப்பீனியன், அது என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுங்க. இது ரெண்டையும் தனியாக ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ரெண்டையும் குழப்பி இதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது ஆன்மீகத்தை வச்சு சரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு முரண்பட்ட சிந்தனை தான் பார்க்குறோம். நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பட் இன்னொரு டவுட்டு, குழந்தைங்க பிறந்த உடனே சில வீட்டில் வந்து பேர் வைக்கிறதுலேருந்தே போய் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் பல வருஷம் போனதுக்கப்புறம் சடனாக ஏதோ ஒரு ஞான உதயம் வந்தால் போய் ஜாதகத்தை எழுதி வைப்பாங்க. பட் ஆக்சுவலி எப்போ தான் ஜாதகத்தை எழுதி வைக்கணும்? ஒரு குழந்தை பிறக்கிறப்ப பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே இத்தனை தேதி பிறக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போல்லாம் பார்க்கலாம். இந்த குழந்தை என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஆனால் ஜோசியம் தெரிஞ்சால் பாருங்கள். ஜோசியம் உங்களுக்கு தெரியல, ஒரு ஜோசியத்தை தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 14 வயசு வரைக்கும் ஜாதகத்தை பார்க்காமல் இருப்பது சிறப்பு. ஏன் 14 வயசு வரைக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னா, இடையில உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா இந்த உடம்பு பிரச்சனைக்கு டாக்டர் போய் ஜோசியரை பார்க்கலாம், தப்பு இல்லை. ஒரு நார்மலாக ஒரு பையனுடைய லைஃப் போகுது, பையனுக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வருது அப்படின்னா எல்லா பிள்ளைகளுக்கும் வரதுதான். அதை போய் நீங்கள் பார்க்க தேவையில்லை. குழந்தை சரியாக படிக்கல, என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, குழந்தை சரியாகவே படிக்க மாட்டேது அப்படின்னா, நீ என்ன கலெக்டராக படிச்சிருக்கேன்னு கேட்பேன் இல்லைங்களா? உன் பிள்ளை உன்ன மாதிரி தானே படிக்கும், நீ தண்டகர்மாந்திர மாதிரி உன் பிள்ளை அப்படி தான் இருக்குன்ற மாதிரி. அப்போ ஜெனட்டிக் இருக்கு வரும். என் பையன் பேச மாட்டான் அப்படின்வாங்க. 4-4.5 வயசாச்சும். அவங்க அப்பா எத்தனை மணிக்கு இந்த பிள்ளையோட அப்பா அவன் 6 வயசு தான் பேசுகிறான், திக்கி பேசுகிறான் இன்னும். அப்போ ஜெனட்டிக்கில் இருக்கும். இதை நீ எதுவும் பார்க்காத. திடீர்னு ஏதாச்சும் ஒரு அப்நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு தீராத நோய்கள், ஜெனட்டிக் நோய்கள் மாதிரி ஆரம்பிக்குது. பையன் வந்து ஆட்டிசம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்நார்மலாக ஆயிடுச்சு பையனுடைய வாழ்க்கைன்றப்ப அதை எப்போ வேணாலும் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதர்வைஸ் நல்லா படிக்கல, பையன் வந்து நல்லா வந்துடுவானா, கோடீஸ்வரன் ஆவானா, இவன் வந்து பெரிய செல்வந்தன் ஆயிடுவானா, கலெக்டர் ஆவானா, டாக்டர் ஆவானான்ற கவலைகள் உங்களுக்கு 7வது படிக்கிறப்ப 8வது படிக்கிறப்ப தேவையில்லை. நிறைய பேர் 7வது படிக்கிறப்ப பையன் படிக்கவே மாட்டான். 7வது முடிச்சுன்னா கலெக்டராக படிக்க போகிறான், ஒன்றும் கிடையாது. அவன் 8வது தான் படிக்க போகிறான். இப்போ என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ வேலையை பாருமான்னு சொல்ல வேண்டியது. அப்போ என்னன்னா, இந்த 14 வயசு வரைக்கும் அவன் ஒரு 9th 10th டச் பண்ணுறப்ப தான் அவன் வந்து லைஃப்பில் வந்து அடுத்து என்ன குரூப் போகிறது. அப்போ 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் எல்லாருமே ஒரே படிப்பு தான். இப்போ நீங்களும் அதே தான் படிக்க முடியும், நானும் அதே தான் படிக்க முடியும். எப்போ மாற முடியும் அப்படின்னா, ஒரு 11th வந்து தான் குரூப் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அதுவும் வந்து நம்ம முடிவெடுக்கிறதுனால வாழ்க்கை மாறாது. இந்த பையன் என்ன ரூட்டுக்கு போவான், இந்த பொண்ணு என்ன ரூட்டுக்கு போகும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக ஜாதகத்தை பார்க்கலாம். அப்பையும் என்ன செய்வாங்கன்னா, 14 வயசுல ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த பையனுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க.
சரிங்களா? நம்ம என்ன சொல்றது, அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதான் இல்லைங்களா? அப்ப அதுவும் நான் சொல்றது இல்லை. அப்ப பையனுடைய உடம்பு சம்பந்தமான விஷயங்கள் 14 வயசு வரைக்கும், 14 வயசுக்கு மேல பையனுடைய ரூட், அந்த அந்த லைஃப் படிப்பு எப்படிகள் போகும் அப்படின்றது ஒரு 14 வயசுக்கு மேலேயும், ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கேரியர் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு பொதுவாக ஒரு 20-23 வயசுக்கு அப்புறம் அவனுடைய ஜென்ரல் லைஃபை பார்க்கலாம். அதுக்கு முன்னால வரைக்கும் அவங்க வந்து சார்ந்து, அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறாங்க, வேற எதையும் பார்க்க தெரியல. அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த புள்ள பிறந்ததுனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதனால அப்பனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை அவங்க அப்பா வீட்டை விட்டு அடிச்சு தரத்திட்டாரு. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னர் வேரோட கொண்டு போய் நடுத்தரோட விட்டுட்டு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜோசியம் பார்த்துட்டு அதே கையோடய வந்திருக்கிறாரு. ஜோசிக்காரங்க சொல்லிக்கிறேன், அந்த பிள்ளை பிறந்தது தான் நீ உருட்டாமல் போயிட்டேன்னு. அப்போ அந்த பையனை வெளியேற்று. அப்போ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு, இது கேட்கறதுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனால் நான் கடவுள் படத்தில் என்ன செஞ்சாங்க, நான் கடவுள் படத்தில் ஆர்யா அந்த கேரக்டர் என்ன செய்யறாங்க, ஒரு ஜோசிக்காரன் சொல்லி தானே காசியில் கொண்டு போய் விட்டு வராரு. இது வந்து அந்த காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜோசிக்காரங்க அப்பனுக்கு வேலைக்காக வந்து ஜாதகம், அப்பன் தெருவுக்கு வந்துடுவான்றப்ப இந்த பையனை கூட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறது, தத்து கொடுத்துடுறது, அத்தை வீட்டில் சித்தி வீட்டில் விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அதே மாதிரி புள்ள பிறந்ததான் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை குழந்தைங்கிறது தெய்வம். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை சார்ந்து எல்லாத்தையும் குறை சொல்றது. அதனால வந்து இது நல்லதோ கெட்டதோ அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சு அப்பா அம்மாவுக்கு தான் பார்க்குறாங்க மக்கள்ன்றதுனால பொதுவாகவே இதை பார்க்கறதே நிறுத்தியாச்சு. குழந்தைக்கு 13 வயசு 14 வயசுக்கு வர வரைக்கும் ஜாதகம் தொடவே மாட்டேன். காசு போட்டால் கூட திருப்பி அனுப்பிச்சுடுவேன். ஏன்னா அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் நல்லபடியாக தான் கேட்பாங்க. பையன் நல்லா இருப்பானா, உடம்பு நல்லா இருப்பான்னு அப்படியே மெதுவாக என்ன செய்வாங்கன்னா, அப்பாவுக்கு எப்படி இருக்கு, அம்மாவுக்கு எப்படி இருக்கு, பாட்டிக்கு எப்படி இருக்கு, குடும்பத்தில் என்ன இருக்குது, இவன் பிறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது எப்படி தீரும், இவனால தான் நடக்குதா, அடுத்து பிள்ளை பிறந்தா சரியாகுமா, இது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நிறுத்திட்டு 13 வயசுக்கு மேலே பார்க்கலாம், அது வரைக்கும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. ஜாதகத்துல இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கா, இவ்வளோ விஷயம் ஒளிஞ்சிருக்கா? பட் இன்னொரு விஷயம், இப்போ ஜாதகம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் கூட ஜாதகம் பார்த்து தான் செட் ஆச்சா, பொருத்தம் கரெக்டாக இருக்கான கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கல்யாணம் கூட ஃபெயிலியரில் போயிருந்திருக்கு. பட் இன்னும் சில கல்யாணங்கள் ஜாதகம் பார்க்காமையே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் இதில் எது சரி நீங்கள் நினைக்கிறீங்க? எதையுமே நீங்கள் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் ஜாதகம் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் இந்த டிசிஷன் தான் எடுக்கணுன்றது ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக திருமண பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பயத்துக்கு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். அந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னால் போய் கூகுளில் ரிவ்யூ, ஃப்ளிப்கார்ட் ரிவ்யூ, அமேசான் ரிவ்யூ பார்க்குறோம். தெரிஞ்ச 4 பேருக்கு ஃபோன் போட்டு இந்த மாடல் வாங்கலாமான்னு கேட்குறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறோன்னா, இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்ன்ட்டு தான் போய் கேட்கணும் இல்லைங்களா? அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பொண்ணு வந்து புதுசாக இருக்குது, இந்த பையனுக்கு குடும்ப வாழ்க்கை புதுசு, எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு கண்கூட தெரியுது. வாழ்க்கையில் நிறைய பேர் பரவலாக அப்போ நம்ம பிள்ளையும் இப்படி ஆயிடக்கூடாதுன்ற பயம். அப்போ இந்த பயத்தை போக்கி கொண்டு கல்யாணம் பண்ணுவதற்கு ஏதாச்சும் ஒரு பயத்தை போக்குவதற்கு துறை இருக்கான்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு எந்த துறையும் இல்லை ஜோசியத்தை தவிர. அதனால என்ன செய்யறாங்கன்னா, ஜோசிக்காரங்கள்ட்ட கொண்டு போய் இந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க ஜோசிக்காரங்கன்னா, இதை பொதுவாக ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்காம இவங்க என்ன செய்யணும், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க. நட்சத்திர பொருத்தம் சுத்தமாகவே டுபாக்குரு, அது ஒன்றுக்கும் உதவாது. ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஒருவேளை ஜாதகத்தில் 2 கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னு வைங்களேன், பையனுக்கு 2 கல்யாணம் இருக்குது, என்ன நடக்கும்? நடந்தே தீரும் இல்லைங்களா? இப்போ ஜோசிக்காரங்க 2 கல்யாணம் சொன்னோன்னே இவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே எடுத்தோன்னே ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஜோசிக்காரன் அமைதியாக இருந்தால் கூட இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க, ஏதாச்சும் கோயில் சொல்லுங்க. அப்படி அவங்க ஜோசிக்காரர் கோயில்லாம் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ இந்த இவங்க என்ன செய்யணும், இதை தூக்கிட்டு இன்னொரு ஜோசியிட்ட போவாங்க. இது ஏதாச்சும் ஒரு சாமியார்ட்ட போய் மாட்டுவாங்க. அவன் வந்து முடிச்சுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு விடுவான். ஆனால் இந்த பையனுக்கு 2வது கல்யாணம், இல்லை அந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம், கண்டிப்பாக 2வது கல்யாணம் நடக்கும். அப்போ இவங்க எங்கே சுற்றினாலும் ஏதாச்சும் ஒரு ஜோசிக்காரன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அது பிரேக்கப் ஆகிட்டு வந்து நிற்கும். அப்போ ஒன்று ஜோசியத்தை பார்த்ததால் யாருடைய வாழ்க்கையும் மாற போகிறது கிடையாது. ஜோசியத்தை பார்க்காமல் விட்டதால், என்கிட்ட ஜாதகமே பார்க்கல, கெட்டது நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்காது. ஒருவேளை நல்ல ஜாதகம் உங்களுக்கு இருக்கு, ஓகேங்களா, நான் ஜாதகம் பார்க்கலாட்டினா உங்களுக்கு கெட்டது நடக்கவே நடக்காது. ஜாதகத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, ஜாதகத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்ம வாட்சுக்கும் நம்மளுடைய வயிற்றுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, பசிக்கிறதுக்கும்? இல்லை. ஆனால் வாட்சை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த டயத்தில் பசிக்கும் தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஆனால் வாட்சுக்கும் எது கனெக்ஷன், வயர் கனெக்ஷன்லாம் இல்லை. வாட்ச் வயிறு வந்து டைம் பார்க்கறது கிடையாது. அது இயற்கையான ஒரு இதில் இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்பது வயிறு போல, அது இயங்கிக்கிட்டே இருக்குது. வாட்ச் என்பது ஜாதகம் போல. இப்போ 2ஐயும் நம்ம சிங்க் பண்ணி இந்த டயத்துக்கு இந்த பசி வரும் வயிற்றுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது போல, இந்த கிரக நிலைகள் இந்த வாழ்க்கையில இப்படி செய்யும் சொல்றோமே தவிர, இந்த கிரகங்கள் வாழ்க்கையில எதையுமே செய்யல. கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கிரகங்கள் என்பது கடிகாரம் போல, அது ஒரு கால கருவிகள் தானே தவிர, அப்போ இந்த காலத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்றோமே தவிர, இந்த ஜாதகத்துக்கு 2வது கல்யாணம் நடக்கும்னா நீங்க எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் 2வது கல்யாணம் நடக்கும். ஏன்னா ஜோசியருடைய பிள்ளைகளுக்கு 4 கல்யாணம் நடக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பக்கம் மிகப்பெரிய ஜோசியர், ஜெம்மாலஜி வேற, அவங்க வந்து ராசிகள் போடுறவங்க.
அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்தவங்க வரன் கொடுத்தவங்க மாப்பிள்ளை ஜாதகம் மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ உன் புள்ள ஜாதகம் ஒன்றா தானே இருந்துச்சு, அதை நீ கரெக்டாக பார்த்துருக்கணுமா இல்லையா? அப்படின்னா உன் புள்ள ஜாதகத்தில் 2 கல்யாணம்ன்றது விதி, அது நடந்திருக்கு. அப்போ விதிப்படி தான் நடக்குதே தவிர நம்ம ஜாதகம் பார்ப்பதாலோ பார்க்காததாலோ நடக்க போகிறது இல்லை, மாற போகிறது கிடையாது. நீங்கள் எதுக்கு ஜாதகம் பார்க்குற மக்கள்னா ஒரு பயத்தை போக்கிக்கிறதுக்காக, ஒரு தைரியமாக செய்கிறதுக்காக செய்கிறாங்களே தவிர பார்த்ததால் எதுவுமே மாறாது. ஒருவேளை இப்போ என்கிட்ட வராங்க, அந்த பையனுக்கு 2 கல்யாணம்னு சொல்கிறேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 ஜோசியரை பார்ப்பாங்க. அதில் நான் மட்டும்தான் 2 கல்யாணம் சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு டுபாக்கூர் ஜோசியர்னு அவங்களாவே என்ன செஞ்சுக்குவாங்க, முடிவு பண்ணிக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு ஜோசியர் என்ன செய்வாருன்னா 11 பொருத்தம் பார்ப்பாரு, இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தி போகுது, சூப்பராக இருக்குது, ராகு எது இல்லை, செவ்வாய் இல்லை, சூப்பராக இருக்குது, பண்ணி வைக்கணும். ஆனால் ஜாதக ரீதியாக அந்த பையனுக்கு 2 கல்யாணம் இருக்கும். அப்போ அவங்க கண்டுக்காம என்ன செய்யாமல் பண்ணி வச்சுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக விதிப்படி நடக்கும். ஒருவேளை நான் சொன்னதுனால ஏதாச்சும் நான் மாறி இருக்குமானா, நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க அவங்க நல்ல நேரம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஜாதகத்தை பார்ப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கை மாறி போவதற்கும் தொடர்புகள் இல்லை. இப்போ நம்ம எதற்காக பார்க்குறோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஒரு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம். இது செகண்ட் மேரேஜ் தான் போகும்னு சொல்லி ஜோசியர் சொன்னாலும் அதுக்கு போகலாமே தவிர இல்லை செகண்ட் மேரேஜ் போக. என்கிட்ட நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்க, இந்த ஜாதகம் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க, டிவோர்ஸ் அப்ளைலாம் பண்ணிடுவாங்க. நான் சொல்லுவேன் இந்த ஜாதகம் டிவோர்ஸ் ஆகாது, திருப்பி சேர்ந்துருவீங்கன்னே அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அதெல்லாம் சோழி முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் ஆர்டர் தான் வரணும்னுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே சேர்ந்தே பேசுவாங்க. அப்போ ஜாதகம் என்பது சொல்லும், ஆனால் அது வழிகள் காட்டி அதனுடைய வழிப்படி நீங்கள் நடக்கிறதுனால வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ ஹஸ்பண்டுக்குன்னு தனியாக ஒரு ஜாதகம் அவரது பற்றி பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படிம்பாங்க. பட் ஆனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் ஒய்ஃபுடைய ஜாதகம் மூலியமா அவர் வெற்றிகரமாக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சும்மா வார்த்தைக்காக சொல்கிறதுங்க, சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது. இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் ஒய்ஃப் ஜாதகத்தை கொடுக்குறீங்க, உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் பரவாயில்லாமல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுனா உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும், அதை வெளிப்படுத்தி சொல்கிறதே தவிர அதுக்குன்னு உங்கள் ஜாதகம் ஒன்றுமில்லா ஜாதகம்ன்றது அர்த்தம் இல்லை. பார்க்குறப்ப 2ல் இது வந்து ஈஸியாக தெரியுது, பெட்டராக தெரியுது அப்படின்னு சொல்கிறமே தவிர இது அப்படி கான்ட்ரவர்சியாக நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்பீங்க, உங்கள் பொண்டாட்டி வந்ததுனால நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முரண்பட்ட விஷயம். அப்போ உங்கள் ஜாதத்தில் இது இருக்கும், நீங்கள் எதாவது அனுபவிக்கணும், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கணும்னா அது உங்கள் ஜாதத்தில் இருக்கும், 2 காமனாக தான் இருக்கும். உங்கள் ஒய்ஃபோட ஜாதத்தில் அது ரொம்ப பிரைட்டாக தெரியுது, உங்கள் ஜாதத்தில் அது பிரைட் கம்மியாக இருக்கே தவிர வேற ஒன்றும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 2ம் ஓரளவுக்கு ஒன்றா இருந்தால் தான். நிறைய பேருடைய எப்படி முகம், நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க பிள்ளைகளுடைய முகமும் அப்பாவுடைய முகம் தான் ஒன்றா இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் வெளிநாடுகள்காரங்கள்ட்ட நான் வந்து கொரியன்ஸோட நான் நிறைய பழக்கம் இருக்குது, அவங்க வந்து பார்த்தாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி முகமே ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் நெருங்கி பார்க்குறப்ப உங்களுடைய மனைவி இல்லைனா என்னுடைய மனைவி இல்லைனா கேமராமேனுடைய மனைவி இவங்களுடைய ஃபேஸ் கட்டுமே ஒன்றா இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஜாதகமும் ஒன்றா, ஒரே வீட்டில் தானே வாழ போகிறாங்க, ஒரே வாழ்க்கையை தானே வாழ போகிறாங்க. அப்போ ஜாதகம் எல்லாமே டிட்டோ ஒன்றாவே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்கும். அந்த சிங்க்ரோனைஸ் கண்டிப்பாக தெரியும். அதில் வந்து சும்மா ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறது உங்கள் மனைவி ஜாதகம் சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ ஹஸ்பண்டுக்கு பெரிய கண்டமனு வந்துச்சு, ஆனால் அது எஸ்கேப் ஆனதே ஒய்ஃபோடைய ஜாதகத்தினால தான் சொல்கிறாங்களே, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அது சும்மா பெருமைக்காக சொல்லிக்கிறது தான், ஓகேங்களா? அப்படிலாம் இல்லை, சும்மா அதாவது சொல்லிக்க வேண்டியதானே தவிர கண்டம் இருந்தால் பையன் ஜாதத்தில் இருக்கும், பொண்ணு ஜாதத்தில் இருக்கும், பொண்டாட்டி ஜாதத்தில் இருக்கும், பிள்ளை ஜாதத்தில் இருக்கும். அப்போ எல்லா ஜாதத்திலையும் ஒன்றா தான் இருக்கும், மாறலாம் மாறாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்து இவங்க ஜாதகம் இந்த ஜாதகம்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லா ஜாதகம் ஒன்றே தான் வெளிப்படுத்தும். இன்னொரு முக்கியமான டவுட்டு, இப்போ ஜாதகத்தினால தான் இந்த மாதிரி விதத்தில் பிறந்தாரு, இல்லை இப்படிதான் வாழ்க்கை நடத்துறாரு, இப்படிதான் அவருடைய எண்டு வாழ்க்கை, இப்படிதான் முடிவடையுங்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்களே, இது சாத்தியமா? ஆக்சுவலி இது பாசிபிளா? அது அப்படிதான் இல்லைங்க. இது வந்து என்னன்னா ஆதி காலத்துல பழைய நூல்களில் இதை வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்து வந்து அவங்களோட அனுபவங்களை எழுதி வைக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் இந்த நட்சத்திரத்தில் இறந்துருவான், இத்தனை திதியில இறந்துருவான், இத்தனை வயசுல இறந்துருவான்னு சொல்லிருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. இது யதார்த்தமா பார்க்குறப்ப அப்படி இல்லை. ஒருவேளை அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க ஒரு 10 ஜாதகம் ஒரு 100 ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மைகளை எழுதியிருப்பாங்களே தவிர அப்படி எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மனிதன் வாழ்றத கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இவனுடைய ஜாதக ரீதியாகவோ இவனுடைய பிரச்சனைகள் எதுன்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்றத அக்யூரிசியாக சொல்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஹோல் லைஃபை யாரும் எழுதுறதில்ல. ஆனால் ஆதி காலத்தில் எழுதுனாங்க, அதெல்லாம் உண்மையை மேட்ச் ஆகுறது இல்லை. அவங்க 80 வயசு வரைக்கும் சும்மா நோட்டு போட்டு எழுதி வைப்பாங்க, அது எதுவுமே செட் ஆகுறது இல்லை. ஆனால் வந்து நம்ம இந்த முக்கியமான விஷயங்கள், இவர் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்குவார், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார், இதுலேருந்து வெளியே வந்துருவாருன்றதை நம்மளால சொல்ல முடியும், எழுதி கூட கொடுக்க முடியும். இப்போ எழுதி கொடுக்குறதுல ஒரு வேல்யூ இல்லை, யாரும் எழுதி கொடுத்ததை யாரும் படிக்கிறதும் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா ஜாதகத்துக்கு பைசா கொடுத்துட்டு எனக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருங்கன்னு வாங்க. நான் என்ன கதையாசிரியராக நான் உட்காந்து உனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் மட்டும் ஜோசியர்கிட்ட வாங்க, உங்களுக்கு கதை எழுதுறதுக்கு நான் ஆள் கிடையாது. அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜாதகம் என்பது நான் திருப்பி சொல்கிறது, உங்களுக்கு நான் ஏதாச்சும் எழுதி கொடுத்துட்டேன்னா உங்களுடைய மனம் நிம்மதியாகவே இருக்காதுங்க, சரிங்களா? இப்போ நான் என்னுடைய கிளாஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா, நான் வந்து ஒரு 100 பேரை வச்சு நான் ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன்னா அதில் நான் ஏதாச்சும் ஒரு ரூல் சொல்லிடுவேன், சின்ன ரூல் ஒன்று சொல்லிடுவேன். அந்த ரூலை போட்டுவிட்டு அடுத்து ஒரு வாரம் விவாதமாயிரும்.
ஏன்னா அந்த ரூல் வந்து அவங்களோட ஜாதத்துல இருக்கும். அப்போ இந்த ரூல் சொன்னீங்க, எனக்கு இது ஆயிருமான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதி கொடுத்தோன்னா என்ன ஆகும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பையனுக்கு வந்து நீங்கள் இப்போ பிறந்தோடனே ஜாதகம் கொடுக்குறீங்க, அந்த பையனுக்கு 2 கல்யாணம் இருக்குது. அந்த பையன் பிறக்கிறப்பே ஜாதத்தில் வந்து இந்த பையன் இத்தனாவது வயசுல 2 கல்யாணம் பண்ணிக்குவான், 3வது கல்யாணம் பண்ணிக்குவான், ஒரு பிள்ளையோட ஓடி போயிடுவான்னு எழுதி கொடுத்தோன்னா அவங்க அம்மா அப்பா வாழவா முடியும்? இல்லைங்களா? அப்படி எதுவுமே எழுத தேவையில்லை. பொதுவாக ஆதி காலத்துல பொது பலன்கள் எழுதுனாங்க. இந்த பையன் இந்த ராசியில பிறந்திருக்கான், இந்த திதியில பிறந்திருக்கான், இந்த யோகத்துல பிறந்திருக்கான், அந்த யோகத்துக்கும் திதிக்கும் கரணத்துக்கும் இது பொது பலன். இந்த ஜாதகர் இப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இத்தனை நட்சத்திரத்துல செத்துருவாங்கன்னு சொல்லி சில நூல்கள் எழுதியிருக்கு. அது உண்மையாவே இல்லை. சரிங்களா? அது உண்மையால அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தா அவனுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கும்னு இருக்குது. அது இல்லை. இப்ப எல்லாருமே 2 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. இப்போ 1 குழந்தையா மாறிடுச்சு. அப்ப ஆதி காலத்துல இருந்து இங்க வரல. இப்பயுமே வந்து நான் போன வாரம் ஒரு கிளைண்ட், அந்த பொண்ணுக்கு மொத்தம் 9 பிள்ளைங்க. 1981 பிறந்த பிள்ளை. 81 பிறந்த லேடிக்கு எத்தனை பிள்ளை பெற்றுக்குவாங்க இந்த ஊர்ல? நம்ம ஊர்ல மேக்சிமம் 2 தான். நான் பார்த்த பிள்ளைக்கு 9 பிள்ளைங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஸ்ரீலங்கன். அவங்க வந்து இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்போ இன்னுமே ஸ்ரீலங்கன் வந்து நிறைய பேர் பிள்ளைல 7 பிள்ளை 6 பிள்ளை பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல மட்டும் 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம விதிகளை கொண்டு போய் ஊருக்கு மாத்துறது? அப்படின்னா சுச்சுவேஷன் பேஸ்ல தான் பலன் சொல்லுமே தவிர இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் போக தேவையில்லை. அந்த புக்குகள் எழுதி கொடுக்கறது, பொது பலன் எழுதி கொடுக்கறதுலாம் வந்து வேஸ்ட். சும்மா உங்களை திருப்திப்படுத்துக்காக பக்கமா எழுதிடுவாங்க. ஆனா அதுல எதுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் சவுண்டை பேஸ் பண்ணி ஜோசியங்கிறாங்க, கண்ணை பேஸ் பண்ணி ஜோசியங்கிறாங்க, இல்ல அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு ஜோசியங்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்ம எதை நம்புறது? ஆக்சுவலி எல்லாமே ஒரு பேஸ்ல தான் சார் வருது. எதுவுமே வந்து இப்போ நீங்க என்னதான் செல்போனா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல கிரகாம்பெல் அடிச்சு ஹலோன்னு சொன்ன அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனுடைய டெக்னாலஜி தான் இது வரைக்கும் டிராவல் ஆகி வருதுன்றது போல ஜோசியம் என்பது ஒரு அடிப்படை. இது வந்து பெசமதோமியால ஆரம்பிச்சது. பெசமதோமியாவுக்கு முன்னால எல்லா ஆதிவாசிகள்கிட்டையுமே குறிகூறுதல், எதிர்கூறுதல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ வந்து ஆடு போச்சுன்னா, மாடு போச்சுன்னா, மழை பெஞ்சுன்னா, மரம் இந்த பக்கம் சாஞ்சுன்னா, குளம் இந்த பக்கம் தள்ளுச்சுன்னா, பொங்கல் இந்த பக்கம் பொங்குச்சுன்னா நம்மளுக்கு இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, எல்லா நிமித்தங்களையும் சகுனங்களையும் வச்சு மக்கள் பயன்படுத்திட்டே இருந்தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் வந்து மருளாடிகள்னா குறி சொல்றவங்க. அந்த குறி சொல்ற ஒரு சம்பந்தமான எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா இறந்துட்டாரு, அப்பா தான் ஊருக்கு குறி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அப்பா இறந்துட்டாரு. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவும் அண்ணனும் என்ன குறி சொல்ல சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க, தப்பு இல்லையே அப்படின்னு சொல்றேன். இல்லைங்க சார், எனக்கு குறி சொல்ல வராது. என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. என்னையா செய்யுது அப்படின்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ பண்ணு, அப்பா அப்படிதான் ஆரம்பிச்சாரு, போக போக வந்துடும் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், போக போக அவங்க அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போக போக வந்துடும்னா வரதை சொல்றது, வாயில வரதை சொல்றது. சரிங்களா? அப்போ நான் என்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டு சொல்லட்டான்னு கேட்டார் அவர். நான் என்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் கற்றுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அது குறி மாதிரி இருக்காது. சரிங்களா? ஜாத பார்த்து சொல்றது குறி மாதிரி இருக்காது. குறிங்கிறது வந்து உள்ள சாமி ஏறி சொல்றதான் குறின்ற மாதிரி இருக்கப்ப அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, சகட்டு மேனிக்க இவங்க வாயில வரதை சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு வராம கூட இருக்கும். ஆனா கூட்டமா 10 பேர் இருக்கப்ப கருப்பங்க குசும்புக்காரன் கண்ணாடி கேட்கிறான்ற மாதிரி இவங்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஆரம்பிச்சது ஒரு முறையற்றதாக போகும் பொழுது உலக நாகரீகங்கள் இதை ஒரு முறைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்னன்னா, ஒரு காலக்கணிதத்துக்குள்ள அதை கொண்டு வரணும். இல்லைன்னா இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களை பத்தி நான் கேட்கறதா இருந்தா நீங்க என்ன மாதிரி பேசுவீங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இல்லை நீங்க உங்க லைஃப் பத்தி சொல்லுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுவீங்க. வாழ்க்கை என்பது காலத்தால் அளவிடப்படுகிறது. அப்ப காலம் இல்லாம உங்களால எதையுமே பேச முடியாது. அப்ப காலம் தான் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்யணும், இந்த காலம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கிறப்ப இயக்கம் தான் காலம். கால்னா இயங்குறது. நம்மளுக்கு கால் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஏன் கால்னு பேர் வந்துச்சுன்னா, இயங்குறதுனால தான் கால். அப்ப அதை அம்பிகுதி போடுறப்ப காலம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப காலம் என்பது இயங்குவது. அப்ப இயங்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம மெஷர் பண்ணணுன்றதுனால இயங்கக்கூடிய கிரகங்களை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, காலத்தை கணிதம் செஞ்சு அப்ப பர்ஃபெக்டா ஒரு லாஜிக்குள்ள அடங்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் கடிதம் சொல்லி குறி சொல்லணும்னு நினைச்சவங்க செஞ்சாங்க. அது பெசமதோமியா, கிரேக்கு, எகிப்து அதெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம ஊர்லேயே ஆரம்பிச்சு எல்லாமே பேரலா வளர்ந்து வந்துச்சு. இது பேசிக்கா ஒரே கட்டமைப்புல தான் வளருது. இந்த கட்டமைப்பை இப்போ எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டைலையும் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டைலையும் நம்ம செஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி ஜோசிக்காரங்க இப்போ நான் ராஜநாடின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், இன்னொருத்தர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. இது அதில் இருக்கக்கூடிய யூனிக்னஸை மட்டும் எடுத்து எனக்கு எது போதும், அது 1000 ரூல் இருக்கலாம், 1000 ரூலை எனக்கு பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? ஏதாச்சும் ஒன்றை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணி மெத்தட்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த ஜோசியம் பழமையான ஜோசியம் தான், ஆனால் புதுமையான கோணத்திலையும் பார்வையிலையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோமே தவிர நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ராகங்களில் புது ராகம் வரவே வராது. அந்த ஸ்வரம்ங்கிறது 7 ஸ்வரம் தான், அதுக்கு மேலே வரவே வராது. ஓகேங்களா? அது போல இந்த ஜோசியமும் அதே தான். இப்போ எழுத்துக்கள், எண்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மொழியிலையும் புதுசாலாம் எதுவும் வராது. ஆதி காலத்தில் என்ன எப்படி கண்டுபிடிச்சு வச்சோன்னா அதே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அது மாதிரி இந்த ஜோசியமும் ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சு வச்சது வேற வடிவத்தில். இப்போ கவிதை எப்படி ஒரே எழுத்துக்கள்ல இருந்தால் கவிதை வருது, ஆனால் கவிதை புதுசாக இருக்குல்ல,
அது மாதிரி எங்களுடைய ஜோசியம் புதுசாக இருக்கலாமே தவிர அதனுடைய அடிப்படை வந்து எப்படி மொழியோ அது போல எங்களுடைய அடிப்படை வந்து அந்த பழைய நாகரிகங்கள் தான், அதுல தான் கொண்டு வரோம். இது வந்து புதுசாலாம் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு. ஐயா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது அந்த எழுத்து பேரு அப்படின்னு ஒரு விஷயம் அடிபட்டது. பட் அதனால நான் கேட்கிறேன், இப்போ ஜெயம் ரவி இருந்தாரு, ரவி மோகனன் மாத்திருக்காரு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். இப்போ நிறைய பேர் அவங்க பேர் மாத்துறதுனால வெற்றிகரமா வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஜோசியம் கிடையாது சார், அது நியூமராலஜின்னு சொல்றாங்க. நியூமராலஜினா எண்கணிதம் அப்படின்னு சொல்றாங்க. எண்களை வந்து எழுத்துக்களை வந்து எண்களாக வடிவம் பண்ணி அந்த எண்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற மாதிரி போட்டு அந்த வேல்யூ அதிகப்படுத்துறதுலாம் இது வந்து சும்மா ஹம்பக், இதெல்லாம் மாறவே மாறாதுங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய பெயரியல் அப்படிங்கிறது வந்து எழுத்துக்களுக்கு வடிவம் இல்லை. இது வந்து பெயர்கள் சில விளக்கங்களை கொடுக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ராஜேஷ்னு பேர் இருக்கு அப்படின்னா, ராஜேஷ் அப்படிங்கிறது வந்து ராஜ் பிளஸ் ஈஸ் அப்படின்றது. அப்போ ராஜேஷ்ங்கிறது குரு சனி காம்பினேஷனோ அல்லது சூரியன் சனி காம்பினேஷனோ இருந்தால் அவருக்கு ராஜேஷ்னு பேர் வரும். மீனிங் தான். அப்போ ஒரு பேர் என்ன மீனிங் சொல்லுங்க, நீங்க என்ன இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங்ல வேணாலும் எழுதலாங்க. இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு 5வது 6வது பையன்கிட்ட போயிட்டு என் பேரை சொன்னீங்கன்னா அவன் வந்து தப்பு தப்பா கூட எழுதுவான். ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் வரும். அப்ப ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ என்னன்னா அது என்ன மீனிங் கொடுக்குது. இப்போ பார்த்திபனுக்கு வந்து நீங்க வந்து THIயும் போடலாம், THEயும் போடலாம், PAN போடலாம், BAN போடலாம். அப்போ இங்க வேல்யூ மேட்டர் ஆகும். பார்த்திபன் கூட வேல்யூ இல்லைன்னா அதனுடைய அர்த்தங்கள் தான் மேட்டர். அப்போ அர்த்தங்கள் என்ன கிரகங்களை வெளிப்படுத்துதோ அதுதான் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூர்யா அப்படின்னு பேர் இருக்குன்னா அவருக்கு சூரியன் பலமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு மதியின் பேர் இருக்குன்னா அந்த பொண்ணுல சந்திரன் பலமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு சுமதின்னு பேர் இருந்துச்சுன்னா சூனா வந்து சுக்கிரன். சுமதினா அழகிய நிலான்னு அர்த்தம். சூனா வந்து சமஸ்கிருதத்தில் அழகின்னு அர்த்தம், ஆனால் பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். அப்போ பெர்ஃபெக்டான முழுமையான நிலா அப்படின்னு அர்த்தம் சுமதினா. அப்போ சுமதிக்கு வந்து சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் தான் சுமதின்னு பேர் வரும். அப்போ பௌர்ணமி பூர்ணிமான்னு பேர் இருக்கும் இல்லைங்களா? அப்போ சந்திரன் பவரா இருக்கும். ஹரிணி ஹரிஸ்ன்னு பேர் இருக்கும், அது வந்து புதன் பவரா இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேர்கள் வரும்போது அந்த கிரகங்களுடைய அந்த கிரகங்களுடைய அர்த்தங்கள் அங்கே கிரகங்கள் பவரா இருக்கும். அதை வச்சு நம்ம பலன் சொல்றோம். ஒருவேளை இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ வந்து சமீபத்தில் பெரிய ஆளா இருக்கிற அவர் வந்து அரசியல்ல பெரிய பிரபலமா ஆயிட்டாரு. இப்போ ஓரளவுக்கு பெருசாவே இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்ந்து வந்துட்டாரு. அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜோசியரை பார்த்து பேர் மாத்துறாங்க. அது அவரே மேடையில சொல்லிக்கிறாரு. அவர் மாத்தி கொடுத்தது ஒரு பேர் மாத்தி கொடுத்துட்டாரு. திருன்னு ஆரம்பிக்கிற பேரை மாத்தி கொடுத்துட்டாரு. அவருக்கு திருனா வந்து சுக்கிரன் பேர். யாருக்கெல்லாம் சுக்கிரனுடைய பேர் திருன்னு பேர் இருக்கோ, ஸ்ரீனு பேர் இருக்கோ, செல்வின்னு பேர் இருக்கோ, லட்சுமின்னு பேர் இருக்கோ, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகும். அப்போ அவருக்கே திருன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னால ஒரு பிட்டு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குன்னு கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காரு. அவர் வந்து சக்சஸ் ஆயிட்டார் அரசியல், ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல, குடும்பத்துல சக்சஸ் ஆகல. காரணம்னா அது ஒரு பேர். அப்ப பேரை மாத்துறேன்ற பேர்ல நீங்க கோக்குமாக்கா வச்சு வேற விஷயத்தை கெடுத்தீங்கன்னா ஜாதத்துல கூடியது அதை என்ன பண்ணா உங்களுக்கே தெரியாம உங்களை ரூட் எடுத்து வரும். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஜாதத்துல கூடிய பேர்கள் கிரகங்களால் வருகிறது. ஒருவேளை நீங்க பேரை மாத்துறதுனால கிரகங்களை மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க மாத்தினாலும் அதே சம்பந்தமான பேர்களை தான் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அப்ப பேர் மாத்துறது, நம்பர் மாத்துறதுலாம், பேர் மாத்துறதை மட்டும் வேணா கூட ஒரு வகையில எடுத்துக்கலாம். நம்பர் மாத்துறது, இனிஷியல் மாத்துறது, லெட்டர் மாத்துறதுலாம் சும்மா ஹம்பக் தான். அதெல்லாம் நம்பி டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஐயா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.